இந்த மாலை வேளையிலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்கு நான் வரவேற்கிறேன். இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். த பர்பஸ், நோக்கம் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக நாம் இந்த ஸ்டடியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பர்பஸ் ஆஃப் ஃபேமிலி, பர்பஸ் ஆஃப் மென், பர்பஸ் ஆஃப் உமன், இப்படி என்று சொல்லி ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் சபையை குறித்ததான தேவனுடைய நோக்கம், அப்படி இல்லைன்னா ஒரு விசுவாசியை குறித்ததான தேவனுடைய நோக்கம் அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து தான் இன்றைக்கு நாம் இந்த தியானத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பவுல் ரோமபுரி சபைக்கு தெளிவாக எழுதுகிறார். தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டவராய் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகம் போகிற போக்கிலே போகாமல் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி நீங்கள் போகணும் அப்படின்னா உங்கள் மனம் என்ன செய்ய வேண்டும்? புதிதாக வேண்டும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். And be not conformed to this world, but be you transformed by the renewing of your mind. அப்போ இன்னைக்கு தேவ சித்தத்தை, என் வாழ்வின் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மனது என்ன செய்ய வேண்டுமா? புதிதாக வேண்டும். இந்த மனது புதிதாகலை அப்படின்னா என்னால் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. இப்போ நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம் அல்லது தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தில் நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு பகுதி தான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். But seek you first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you. இது நாம் அதிகமாக தியானித்த ஒரு பகுதி, நாம் அறிந்த ஒரு பகுதி, அதிகமான செய்திகளை நம்ம கேட்டிருப்போம். இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் மெயின் தீமா வச்சு நம்ம அதிகமாக என்ன செய்வோம்? இந்த பகுதியை நம்ம தியானிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை தான் நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம தியானிப்போம். அதை தான் நமக்கு என்ன சொல்லுது, அது பாயிண்ட் அவுட் பண்ணும், அதுதான் நமக்கு கண்ணோக்கமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அதனுடைய கிரீக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பசிலியா அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ராயல்டி, ரூல், அரலம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய ஆளுகையை, அவருடைய ராஜரீகத்தை, அவருடைய மண்டலத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு சொன்னால், ராஜ்யம் என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது ராஜா. அப்போ ராஜாவை தேடுங்கள். ராஜாவை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் ராஜ்யத்தை அறிய முடியும், அறிந்தால்தான் அனுபவிக்க முடியும். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற பர்பஸ். இந்த மத்தேயு 6வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்கள், நீ உணவுக்காக கவலைப்படாத, உடைக்காக கவலைப்படாத, நீ கண்ணோக்க வேண்டிய காரியம் அல்லது உன் வாழ்க்கையில நீ முதன்மையாக வைக்க வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய ராஜ்யம், அதனுடைய நீதியை நீ முதன்மையாக வை. தேடுங்கள் மீன் சீக் அப்படின்னு சொன்னா அதை குறித்து நீ அறிந்து கொள், ரிசர்ச் பண்ணு, அதை தியானி, அது எப்படிப்பட்டது என்பதை நீ ஆராய்ந்து பார். ஸோ இதுதான் அது குறிக்கிறது. தேடுங்கள் அப்படின்னா ஏதோ காணாமல் போன ஒன்றை நீங்கள் தேடுறது மாதிரி அர்த்தம் கிடையாது. இது டு நோ மோர், இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சாப்பாட்டுக்காகவோ ட்ரெஸ்ஸுக்காகவோ நீ முக்கியம் கொடுக்க வேணான்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம நிறைய நேரம் அப்படி எடுத்துக்கிறோம். முதலாவது உன்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுவாக இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இவைகள் எல்லாமே தானாக உன்னுடைய வாழ்க்கையில் வரும். அந்த தேவ ராஜ்யத்தை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையின் தேவைகளை உன்னாலே சரியாக
என்ன செய்ய முடியும்? சம்பாதித்துக் கொள்ள முடியும். அதான் சீக்ரெட். இந்த இந்த பகுதியில் இருக்கிற சீக்ரெட் அதான். நீ தேவ ராஜ்யத்தை அறிந்து கொள், நீ தேவனை அறிந்து கொள், அவருடைய நீதியை அறிந்து கொள், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, இதை அறிந்து கொண்டு நீ அதிலே நடப்பாய் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மற்ற எல்லாம் தானா உனக்கு என்ன செய்யும்? வர ஆரம்பிச்சிடும். தட் மீன்ஸ் அதை சம்பாதிப்பதற்கு, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவ ராஜ்யம் உனக்கு எல்லாவற்றையும் என்ன செய்யும்? கற்றுக் கொடுக்கும். இதுதான் இந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான காரியம். அப்ப நீங்க தேவ ராஜ்யத்தை, ராஜாவை, தேவனை அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சாதான் அவருடைய ராஜ்யத்தை குறித்து உங்களால் அறிஞ்சு கொள்ள முடியும். ஒரு தேசத்தின் தலைவன், அந்த தேசத்தை ஆளுகிற தலைவன் எப்படிப்பட்டவனோ அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு தான் அந்த தேசம் இருக்கும். அந்த தேசத்தை ஆளுகிற தலைவன் ஞானமுள்ளவனா இருப்பான் என்று சொன்னால் தேசம் சமாதானமா இருக்கும், பிரச்சனை இருக்காது, நிறைய நன்மை இருக்கும், நிறைய நல்ல திட்டங்கள் வரும். அப்ப நம்ம இந்த எலெக்ஷன்லாம் வச்சு ஓட்டு போடும் பொழுது நம்ம யார் ஆள வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு ஆள வேண்டும், அப்ப இவர் வந்தா என்ன செய்வாரு, அவங்க வந்தா என்ன செய்வாங்க, இப்படிலாம் நிதானித்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த நாட்கள்ல இல்லை. அதான் உண்மை. அப்ப நம்ம வசனத்துக்கு போலாம். ஏசாயா 55:6 இந்த வசனத்தோடு மத்தேயுல நம்ம அந்த வசனத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஸோ இதுக்கு நிறைய வியாக்கியானம் கொடுப்பாங்க. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் நீங்க அவரை தேடுங்கள் அப்படின்னா, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்ப அவரை கண்டடையத்தக்க சமயம் என்ன? அதிகாலை. ஸோ இப்படிப்பட்ட வியாக்கியானங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதனுடைய சரியான மீனிங் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாக்கள், இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய மீறுதல் நிமித்தம் ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு சிறையிருப்பை கொண்டு வர போகிறார். ஜனங்கள் சிதறடிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைகிறார். இன்னொரு சைடில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏசாயா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, இறப்பு, இவ்வளவு காரியங்களை இவர் எழுதியிருக்கிறார். அப்ப இந்த பகுதிகளில் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். அப்பா அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடு, அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடு. அப்படி கூப்பிடல அப்படின்னா நீ என்ன செய்யப்படுவாய்? சிதறடிக்கப்படும் பொழுது அவர் உனக்கு சமீபமா இருக்க மாட்டார். ஆண்டவர் அதான் சொல்வார். எரேமியால, ஏசாயால நீங்க வாசிக்கும் பொழுது, அந்த ஜனத்தார் என்னை கூப்பிட்டாலும் அவங்க கேட்க மாட்டேன், அவங்க விண்ணப்பம் பண்ணினாலும் என் செவிகள் அடைக்கப்பட்டிருக்கும், நான் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேன். இப்ப எப்படிப்பட்ட காலம்? கர்த்தரை கண்டடையத்தக்க காலம். எகிப்தில் 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அவங்களை மீட்டு கொண்டு கானான்கிற தேசத்தை அவங்களுக்கு கொடுத்து, இந்த ஜனத்தை இஸ்ரவேல்ங்கிற தேசமாய் மாற்றி அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறாரு. அப்ப அவர் சமீபமா இருக்கிறப்பவே அவர் என்ன செய்ய? நீ தேடு, நோக்கி கூப்பிடு. ஏசாயாவுடைய நாட்களிலும் அதற்கு முன்பும் தேவனை தரிசிப்பது என்பது அவ்வளவு ஈஸியான விஷயம் அல்ல. மோசேயுடைய நாட்களில் தான் அந்த ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்படுகிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாரும் போயிட முடியாது. லேவியர்கள், ஆசாரியர்கள் இருப்பாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பிரதான ஆசாரியன் மாத்திரம் உள்ள போயிட்டு வருவார். கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துடைய காலம் வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துடைய அந்த காலத்திற்கு பின்னாடி தான் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. நடுவில் பார்க்கும் பொழுது தாவீது என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்துக்குள்ள வைத்து எல்லாரும் தேவ மகிமையை காணும்படியாக என்ன செய்யறாரு? அவர் செய்கிறார். அப்ப தாவீதின் நாட்கள்ல அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு உடன்படிக்கை பெட்டி அங்கே கொண்டு போற வரைக்கும் எல்லா ஜனங்களும் பிரத்யட்சமா தேவ மகிமையை பார்த்தாங்க. இந்த ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன வசனம் எங்க கரெக்டா ஆப்டா வந்து செட் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜீசஸோடைய பர்த். இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து பிறகுறாரு. அவர் பிறந்த உடனே யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறான்னு சொல்லி கிழக்குலேருந்து சாஸ்திரிகள்லாம் வராங்க. இந்த ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள்லாம் வேதத்தில் பார்த்து அவங்க சொல்றது உண்மைதான், அவர் இங்கே பிறப்பார் முதற்கொண்டு எல்லா வசனத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ மேசியா வந்துட்டாரு. அவரை அவங்க தேடினாங்களா? இல்லை.
அவருடைய பிறப்பை குறித்ததான அறிவிப்பு அவருடைய சொந்த ஜனமாக இஸ்ரவேலுக்கு, யூதர்களுக்கு எப்படி இருந்துச்சு? கலக்கத்தை உண்டு பண்ணினது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இந்த வசனத்துடைய சரியான அர்த்தம், அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் என்ன செய்யுங்க, நீங்க தேடுங்க அப்படின்னா, இப்ப இயேசு கிறிஸ்து மேசியா உங்களுடைய நடுவில் மனுஷனா அவர் வரப்போறாரு. அப்பவாது அவர் என்ன செய்யுங்க, நீங்க தேடுங்க. இது ஜீசஸை குறித்து சொல்லப்பட்ட ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் வேர்ட். அப்ப அவர் கிட்டத்தட்ட 33 வருஷம் அவங்களோடு வாழ்றார். 3 வருஷம் நிறைய ஊழியங்களை பண்றாரு, அற்புத அடையாளங்களை பண்ணி திருஷ்டாந்தங்களினால் அவர் என்ன செய்கிறார், உறுதிப்படுத்துறாரு, நான் தான் மேசியா அப்படின்ட்டு. ஆனா இந்த ஜனங்கள் அவர் என்ன செய்யவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த இயேசு கிறிஸ்து வந்து என்ன ப்ரீச் பண்ணாருன்னு சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது, மத்தேயு 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்க பாருங்க. அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. அப்ப யோவானை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த யோவான் வந்து என்ன சொல்றாரு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்துட்டாரு, கர்த்தரை கண்டடையத்தக்க நேரம் வந்துருச்சுப்பா, நீ என்ன செய்யி, ஆயத்தப்படு அப்படிங்கிறாரு. இதே தான் ஜீசஸும் அவர் தன்னுடைய பிரசங்க ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பிரசங்கிக்கிறார். மத்தேயு 4:17, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புகள் என்று சொன்னால் நம்ம மனதை ஒரு காரியத்தின் மேல செலுத்துவது. அப்ப இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொல்ல, நீ மனம் திரும்பு அப்படின்னா, அப்ப நல்லா கவனிச்சு பாரு, உன் மனதை புதிதாக்கு. ரோமர்ல தான் நம்ம வாசிச்சோம், உன் மைண்டை ரெனியூ பண்ணு, புதுசாக்கு. ஏன்னா பரலோக ராஜ்யம் என்னவா இருக்கிறதா, சமீபித்திருக்கிறது. இப்ப தேவன் அவர்கள் மத்தியில் இருக்கிறார். பிதாவாகி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி பரலோக ராஜ்யத்தை சமீபமாக்கினார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாம் என்ன இருந்துச்சு, என்ன செய்தது, தூரமா இருந்த மனுஷனை என்ன எங்க கொண்டு போச்சு, பிதாவாகி தேவனிடத்துல கொண்டு போச்சு, ராஜ்யத்திற்குள்ளே வந்தது. அதைத்தான் அந்த இடத்துல பார்க்கிறோம், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆனா மத்தேயு 6 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவருடைய மலை பிரசங்கத்துல சொல்றாரு, நீயோ சமீபமா இருக்கிற கர்த்தரை தேடுறது இல்ல, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். இதன் மேல யார் கண்ணோக்கமா இருக்கிறான்னா, முட்டாள் தான் இதன் மேல கண்ணோக்கமா இருப்பான். அப்போ இந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம உடனே நம்ம சாப்பாட்டை குறிச்சோ, ட்ரெஸ்ஸை குறிச்சோ, எதிர்காலத்தை குறிச்சோ நம்ம கவலைப்பட்டோம் அப்படின்னா அது தப்பா? நல்லா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் முதல்ல சொன்னேன், நீ அதன் மேல் கண்ணோக்கமா இருக்காதே, உன்னுடைய கண்ணோக்கம் பரலோக ராஜ்யத்தின் மேல, தேவ ராஜ்யத்தின் மேல இருக்கும் என்று சொன்னால், தேவன் உனக்காக இவைகள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்வார். இன்னைக்கு நமக்கு பிரச்சனையே அதுதான். இன்னைக்கு ஏன் என்னால் ஜெபிக்க முடியல, ஏன்னா எனக்கு வேலை நிறையா இருக்குது, குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும், பிள்ளையுடைய படிப்பு இருக்குது, பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் இருக்குது, அவங்கள சம்பாதிக்கணும், சேமித்து வைக்கணும். அப்போ நான் பிரயாசப்பட வேண்டும். எப்படி பிரயாசப்படுறோம்? தேவனுக்கு நேரம் கொடுக்க முடியாத அளவுக்கு பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். கர்த்தரை அறியாதவங்க என்ன செய்யறாங்க, தங்களுடைய ஃபோக்கஸ் முழுசும் இதிலே வச்சு தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரிவிலேஜ், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிளஸ்ஸிங்ஸ், இது எதையுமே அவங்க அறிந்து கொள்கிறது இல்லை. ஏன்? ஏன்னா பரலோக ராஜ்யத்தை, தேவருடைய ராஜ்யத்தை அவங்க என்ன செய்யல, அறிந்து கொள்ளல. ராஜாவை அவர்கள் அறிந்து கொள்ளல, அவருடைய நீதி அவங்க அறிந்து கொள்ளல. அப்ப ஆண்டவர் வந்து பிரசங்கிக்கிறார், அப்பா புரிஞ்சுக்கோ, இந்த யூதர்களுக்கு, அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு என்ன, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்படணும், இந்த ரோமர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அவங்களுடைய ஆளுகைகளிலிருந்து நான் விடுதலை ஆக்கப்படணும். அப்ப மேசியா வந்து அதை எங்களுக்கு தருவார், அவங்க இன்னைக்கு வரைக்கும் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அவரை கண்டடையத்தக்க நேரத்தில் அவங்க என்ன செய்யல, தேடல. அவர் சமீபமா இருக்கிறப்ப அவரை தேடல. அவர் சொல்றார், பரலோக ராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்கிறதுப்பா.
ஆனா இவர்கள் முட்டாள்களைப் போல வேற எதையோ தேடிக்கொண்டிருந்தாங்க. அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளவு அடையாளங்கள் பிரத்யட்சமா ஆண்டவர் சொல்லியும் வெளிப்படுத்தியும் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இவர் மேசியா என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இவங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடவே இல்லை. அப்படி தேடுறவங்களா இருந்தா இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாருங்கிற செய்தி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். ஆனால் எல்லாரும் கலக்கம் அடைகிறாங்க. மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க இந்த ரோமர்களோடு கொஞ்சம் ஒத்து போய் அவங்கள்ட்ட இருந்து சில பவர் அண்ட் அத்தாரிட்டியை வாங்கிக்கிட்டு அவங்க ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய பொசிஷன்லாம் போயிருமே, நமக்கு இருக்கிற அந்த அந்த என்ன சொல்றது, அந்த மேன்மைகள், அந்த அந்தஸ்தெல்லாம் போயிருமே, அப்படிதான் அவங்க கவலையா இருந்துச்சு. அப்ப அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம், அவங்களுடைய நோக்கம் எல்லாம் எதன் மேல இல்லை? தேவன் மேலேயோ தேவனுடைய ராஜ்யத்தின் மேலேயோ இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய நோக்கத்தை மறந்தவர்களா இருக்கிறோம், அல்லது நோக்கத்தை அறியாதவர்களா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையான நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேட வேண்டும். இதுதான், இப்படி செய்வதுதான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கும். அதுதான், அது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், ஆடட் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப என் தேவனையும் என்னை ஆளுகை செய்கிற ராஜ்யத்தையும் அதன் ராஜாவாய் இருக்கிற என் தேவனையும் நான் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் எனக்கான உரிமைகள் என்னால் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு என் கையில உரிமை இருக்குது, ஆனா நான் அனுபவிக்க முடியல. காரணம், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னே எனக்கு தெரியல, ஒரு விசுவாசிக்கு தெரியல. தேவ ராஜ்யத்திற்குள்ளே வாழ வேண்டியவன் உலகத்திற்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நீங்க கேட்கலாம், நம்ம உலகத்துல வாழ்றோம். நான் இதை குறித்து சில காரியங்களை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அழகா இதற்கு ஒரு விளக்கம் ஒரு ஊழியக்காரர் கொடுத்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விளக்கம். இப்போ இந்திய தேசத்தில் ஒரு அமெரிக்க தூதரகம் இல்லை ஏதோ ஒரு தேசத்தினுடைய தூதரகம் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இந்த இந்திய தேசத்துக்கென்று சட்டத்திட்டங்கள், வரைமுறைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த அமெரிக்க தூதரகத்துக்குள்ள நீங்கள் போயிட்டீங்க, உள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அமெரிக்க தேசத்துல இருப்பதற்கு அடையாளம். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்திய தேசத்துல என்ன சட்டத்திட்டம் இருந்தாலும் அந்த அமெரிக்க எம்பசி இருக்கிற அந்த எல்லைகளுக்குள்ள அவங்க எதையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க யாரை ரெப்ரசன்டேட் பண்றாங்க? தங்கள் தேசத்தை ரெப்ரசன்டேட் பண்றாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் அப்படின்னா நேரடியா இந்தியன் கவர்மெண்ட் போய் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஒரு இந்திய தேசத்துக்குள்ள வேறொரு நாட்டினுடைய அந்த எம்பசி இருக்குது, அந்த தூதரகம் இருக்குது. அவங்க யாரால கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க? அமெரிக்க தேசத்தால கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க. அப்ப அந்த பர்டிகுலர் லொகேஷனுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அது அமெரிக்காவில் இருப்பதற்கு அடையாளம். அது மாதிரிதான் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் யாரை சார்ந்தவர்கள்? தேவ ராஜ்யத்தை சார்ந்தவர்கள், தேவ ராஜ்யத்தை உடையவர்கள் அப்படின்னு நம்ம அறிந்து அதை தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் போகிற போக்கில் அல்லது இந்த உலகம் எப்படி செயல்படுதோ அப்படி நம்முடைய வாழ்க்கை செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவ ராஜ்யத்திலிருந்து செயல்பட முடியும். அப்படி செயல்படணும் அப்படிங்கிறது தேவனுடைய நோக்கமா இருந்துச்சு. இப்போ உலக மனுஷன் கவலைப்படுறதுக்கும் நாம கவலைப்படுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவன் என்ன செய்வான், எது செய்வான், சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன், இந்த காரியம், அந்த தேவை, இது இருக்கே, அவன் புலம்பி கொண்டு இருப்பான். அவன் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருப்பான். இப்போ நான் உழைக்க வேண்டாமா? நம்மளும் உழைக்கணும். ஆனால் ஒரு ரகசியம் என்ன? நான் தேவ ராஜ்யத்தை தேடி தேவனை அறிந்து கொள்வேன், தேவனுடைய நீதி அறிந்து கொள்வேன் என்று சொன்னா இந்த காரியத்துக்கெல்லாம் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பரலோக ராஜ்யம் எனக்கு கற்றுக் கொடுக்க. அதான் 6 நம்ம வாசிக்கிறோம், மத்தேயு 6. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. காலையில பூத்து மாலையில அழிஞ்சு போகிற ஒரு சாதாரண பூவுக்கே தேவன் அவ்வளவு அழகாய் உடுத்துவிப்பார் என்று சொன்னால் உங்களை உடுத்துவிப்பது, உங்களை போஷிப்பது அதிக நிச்சயம். அப்ப இன்னைக்கு நான் தேவ ராஜ்யத்தை தேடுவேன் என்று சொன்னால் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இஷ்யூவாவே இருக்காது. ஏன்னா எனக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கும், நான் தேவ ராஜ்யத்தை உடையவன், தேவன் எனக்கு இதெல்லாம் கொடுப்பாரு, தேவன் எனக்கு இதெல்லாம் வச்சிருக்கிறாரு, நான் வேலை செய்யும் போது எனக்கு பலன் வரும்.
ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஈசாக்கு இருக்கிற பகுதியில் ஒரு பெரிய பஞ்சம் வருது. அப்போ அவன் என்ன பிளான் பண்றான், இங்க நம்ம இருக்க வேண்டாம், இங்க இருந்தால் நம்மளால சர்வைவ் ஆக முடியாது, அப்ப கொஞ்சம் செழிப்பு இருக்கிற பகுதிக்குள்ள நம்ம கடந்து போகலாம் என்று சொல்லி அவன் புறப்படும் போது கர்த்தர் சொல்ல, நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த இடத்த விட்டு போயிடாத, உன் தகப்பனுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கு நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற. அப்ப அந்த வார்த்தையை நம்பி ஈசாக்கு இருக்கிறார். இப்ப அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் அங்க இருந்ததுனால அவன் அந்த பஞ்சம் நிறைந்த பகுதியில் இருந்தாலும் அவன் யாருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறான்? தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறான். அப்ப அந்த பஞ்சம் நிறைந்த பகுதியில் அவன் போய் என்ன செய்யறான்? விதைக்கிறான், 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்றான். ஆனா உலக பிரகாரம் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு எந்த பலனும் இல்லை. ஏன்னா தேசம் பஞ்சத்தில் இருக்குது. தொடர்ந்து நீ ஈசாக்குடைய லைஃப்பை வாசி பாருங்க. அவருடைய வேலைக்காரங்க போய் வெட்டுற எல்லா இடத்துல அவன் நீரூற்றை கண்டுபிடிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் துறவை உண்டு பண்றாங்க. அன்றைய காலகட்டத்தில் நீரூற்றை கண்டுபிடித்து துறவு வெட்டுவது என்பது ஈஸியான வேலை இல்லை. ஆனா இவங்களுடைய வேலைக்காரர்கள் போய் வெட்டுற எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அது வரைக்கும் அவனை எதிர்த்த ஜனங்கள் இப்ப அவனிடத்துல வந்து உடன்படிக்கை பண்றாங்க. அவனுடைய துறவெல்லாம் தூத்து போட்ட ஜனங்கள் வந்து இப்ப உடன்படிக்கை பண்றாங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அப்ப இங்க ஈசாக்கு பிரயாசப்பட்டான், சும்மா உட்கார்ந்த இடத்துல எல்லாம் சாப்பிடல, அவன் பிரயாசப்பட்டான். ஆனால் அவனுடைய பிரயாசம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டபடியினாலே அது அவனுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய இஷ்யூவா இல்லை, ஈஸியா எல்லாம் நடக்குது. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடும்போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் தானா ஈஸியா நடக்கும். ஏன்னா நீங்க யாருடைய ஆள்கைக்குள்ள இருக்கிறீங்க? தேவ ராஜ்யத்தின் ஆள்கைக்குள்ள இருக்கிறீங்க. இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தின் தேடுவது என்பது அவரை நீங்கள் அறிந்து கொள்வது. அவரை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் அவர் செயல்பட ஆரம்பிச்சிருவாரு, உங்களுடைய வேலையில் அவர் செயல்பட ஆரம்பிச்சிருவாரு, உங்களுடைய பிசினஸ்ல அவர் செயல்பட ஆரம்பிச்சிருவாரு. அத அந்த ஜனத்திற்கு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, நீ மனம் திரும்பு, ஃபோக்கஸ், உன் மனதை திருப்பு. எதுக்கு நேரா திருப்பு? உனக்கு சமீபமா இருக்கிற தேவனை நோக்கி திருப்பு. அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடு. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கிருபையின் காலம். அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார், அவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். நீங்கள் அவரை கண்டடையத்தக்க காலம் இது. இப்ப நீங்க அவரை தேடுவீர்கள் என்று சொன்னால் தட் மீன்ஸ் அவரை குறித்து அதிகமாக தியானித்து அறிந்து அதை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சகலவற்றிலும் தேவன் தம்முடைய ராஜ்யத்திலிருந்து செயல்படுவார். அப்ப எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு ஒரு பெரிய பெயின்ஃபுல் ப்ராசஸோ அல்லது ஒரு ஸ்ட்ரகிள் ப்ராசஸா இருக்காது. ரொம்ப ஈஸியா எல்லாம் போகும், எல்லாம் ரொம்ப ஈஸியா நடக்கும். மத்தேயு 6 நீங்க தொடர்ந்து வாசிங்க அப்படின்னா 9வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் ஒரு ஜெபத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். அப்ப இந்த இடத்துல அந்த ஜெபத்துல ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாரு? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப நாம் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஜெபம் என்ன? தேவரே, நீர் எனக்கு சமீபித்து இருக்கிறீர், உங்களை நான் தேடுறேன். ஏன் தேடுறேன் அப்படின்னா உங்க ராஜ்யம் எனக்குள்ளே வர வேண்டும். உங்க ராஜ்யம் எனக்குள்ளே வர வேண்டும். பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல என்னுடைய வாழ்க்கையில செய்யப்படட்டும் அப்படின்னு நான் ஜெபிக்கும் பொழுது என்ன தேவ ராஜ்யத்துக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப என்னுடைய அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து எனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுங்க. ஏன்? தேவ ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத அறிந்து கொள்ளும்படி ஆகாரத்தை எனக்கு தாங்க. என் கடனாளிக்கு நான் மன்னிப்பது போல நீர் எனக்கு மன்னிங்க. என்ன சோதனைக்குள் பட பண்ணாதிருங்க. எல்லாத்தையும் ஆண்டவரை நோக்கியே
பிதாவை நோக்கியே ஜெபம் பண்றாரு ஆண்டவர், விண்ணப்பம் வைக்கிறாரு. இதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரே, நான் உங்க ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், நான் உங்க ராஜ்யத்தை சேர்ந்தவன், இவைகளை நீர் எனக்கு கொடுக்கணும். அதாங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. அப்ப தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? ப்ரொவைடரா இருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே, அவர் எல் ஷடாய். இன்றைக்கு இந்த ஜெபத்தை நம்ம சொல்றோம், ஆனா இந்த ஜெபத்திற்குள்ள இருக்கிற இந்த நோக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? இந்த ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம், ஜெபிக்கிறோம். நான் மெயின்லைன் சர்ச் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து நான் வந்தவங்க, லுத்தரன் சர்ச்ல இருந்து நான் வந்தேன். என் பெற்றோருடைய பெற்றோர்கள் எல்லாருமே லுத்தரன் பேக்ரவுண்ட்ல வந்தவங்க தான். அப்ப ஒவ்வொரு ஆராதனையின் முடிவிலும் இந்த ஜெபத்தை அவங்க செய்வாங்க, மனப்பாடமா நாங்க சொல்லுவோம் இந்த ஜெபத்தை. ஆனால் இந்த ஜெபம் எங்களுக்கு தெரியுமே ஒழிய அதனுடைய அர்த்தம் எங்களுக்கு அன்னைக்கு புரியல. என்னை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன? நான் தேவ ராஜ்யத்தின் பிரஜையாய் இந்த பூமியிலே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் பிரஜையா அவர் இருந்தார், அந்த எம்பசி மாதிரி அவர் இருந்தார். பிதா எதை செய்ய நினைக்கிறாரோ அதை தவிர தானாய் குமாரன் ஒன்று செய்கிறது இல்லை. எனக்கு பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிலாத்துக்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இந்த அதிகாரம் நான் உன் கையில ஒப்பு கொடுக்கப்படல, புரிஞ்சுக்கோ, பரலோகம் அனுமதித்ததுனால தான் இன்னைக்கு நான் முன்னாடி நிற்கிறேன். நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல. உன்னுடைய ஆளுகையோ உன்னுடைய அதிகாரமோ என் மேல ஒன்றும் செய்ய முடியாது. பட் இன்னைக்கு நான் உனக்கு முன்னாடி அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் பிதா இதை அனுமதிச்சிருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல எப்படி நிக்கணும்னா தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாய் நிற்க வேண்டும். இந்த உலகத்திலே தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய், தேவ ராஜ்யத்தின் வல்லமையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காகவே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதற்காகவே அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம நிறுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்தின விஷயத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது எதை குறிக்குது? நீ இந்த உலகத்துல இருந்தாலும் பரலோக ராஜ்யத்திற்குரியவன். அந்த அமெரிக்கன் எம்பசியில வேலை பார்க்குற அமெரிக்கன் ஒவ்வொருவருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா இந்தியா அதற்கு ஒரு என்ன சொல்றது, அதுக்கு தகுந்த பதில் கொடுக்கணும், அதுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்ப அங்க இருக்கிற ஏதோ அங்க இருக்கிற ஒரு நபரையோ அந்த பில்டிங்கையோ ஏதோ ஒரு அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா அது அந்த தேசத்தையே அட்டாக் பண்ண மாதிரி. அப்போ உடனே அந்த தேசத்தை சேர்ந்தவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. உடனே இந்திய தேசம் அதற்கு ரிப்ளை கொடுக்கணும். என்ன ரீசன், என்ன நடந்துச்சு, நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கோம், எல்லாவற்றையும் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த எம்பசிக்கு அதிகாரம் உண்டு, அந்த தூதரகத்துக்கு அதிகாரம் உண்டு. உலக பிரகாரமான ஒரு தூதரகத்துக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குன்னா, நான் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு ஒண்ணுனா பரலோக ராஜ்யம் என்ன செய்யும்? அது உடனே இறங்கி கிரியை செய்யும். இன்றைக்கு இவைகளை நாம் அறியாது இருக்கிறபடினாலதான் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், இந்த உலகத்தார போலவே நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலக மக்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படியே நாமளும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, தேவ ராஜ்யத்திற்குரியவர்கள் என்பதை நம்ம இன்னும் உணராம இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், சர்ச்சுக்கு போறோம், எல்லாம் பண்றோம். ஆனா இந்த சத்தியத்தை நாம் உணராம இருக்கிறோம். இதை உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மாறிடும். நம்மை குறித்து தான தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்மை கொண்டு பூமியிலே பரலோக ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் செயல்படுத்துவது. அதனாலதான் அதை தேடுப்பா அப்படிங்கிறார் ஆண்டவர். நீ என்னுடைய தேசத்து பிரஜை, நீ என்னுடைய ராஜாங்கத்திற்குரியவன். அப்படிதான் பூமியில உன்னை நான் வச்சிருக்கிறேன். உன்னை ஒருவன் தொடுவான் என்று சொன்னா அவன் என்னைய தொடுறதுக்கு சமம். இதுக்கு வசனங்கள் இருக்கா இல்லையா? நிறைய வசனங்கள் இருக்கு.
அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோப்பு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. அப்ப இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்றார், அப்பா நான் எகிப்தியருக்கு செய்ததை நீ பார்த்த. இந்த வனாந்தரத்துல ஒரு கழுகு தன் செட்டைகளை தன் குஞ்சுகளை சுமக்கிறது போல உங்களை சுமந்து கொண்டு வந்து இந்த கானானுக்கு கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிற, நீ என்ன செய்திருக்கிற, பார்த்திருக்கிற. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், நீ என்னுடைய ஜனம், நீ என் வாக்கை கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர் என்று சொன்னா சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சு ரட்சிக்கப்பட்டு அவரோடு இணைந்து நடக்கிற நாம் யாரா அவருடைய சம்பத்தா இருக்கிறோம். பூமி எல்லாம் என்னுடையது. இந்த பூமியிலே அவருடைய சம்பத்தா இருக்கிறவர்கள் யார்? நாம் தேவ ராஜ்யத்திற்குரியவர்கள். நாம் தேவ ராஜ்யத்திற்குரியவர்கள். மத்தேயு 18:18 வாசிக்கிறோம், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் கொடுத்த அதிகாரம். ஏன்னா நான் யார்? பரலோக ராஜ்யத்தின் பிரஜை, நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவன். இந்த பூமியில நான் ஒரு விஷயத்தை கட்டுவேன்னு சொன்னா அதை பரலோகம் அங்கீகரிக்கும். ஒரு விஷயத்தை கட்டவிழ்ப்பேன் அப்படின்னு சொன்னா அது பரலோகத்தினால அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். சோ இன்றைக்கு அந்த அதிகாரத்தை அறியாதவர்களாக நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை குறித்த அந்த நோக்கத்தை நாம் புரியாதபடினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டாலும் சர்ச்சுக்கு போனாலும் எவ்வளவு பிரசங்கங்கள் எவ்வளவு செய்திகளை கேட்டாலும் இன்னும் எப்படியாகவே இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற மற்ற மனுஷங்களை போல தான் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவங்கள போல தான் நமக்கும் இருக்குது. அவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஐடென்டிட்டி என் லைஃப்ல இல்லை. ஆனால் அவங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒன்றா தான் இருக்கு, ஒரு வித்தியாசம் இல்லை. ஏன்னா நான் தேவ ராஜ்யத்தை குறித்து அறியாதவனா இருக்கிறேன். நான் தேவ ராஜ்யத்தின் பிரஜை என்பதை நான் உணராதவனா இருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எனக்கு என்ன செய்யல, தெரியல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யத்தையும் என் நீதியும் தேடு. தேடுனா மற்ற எல்லாம் உனக்கு தானா கொடுக்கப்படும். தேடாதபடிகளால தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வல்லமைய அதிகாரத்தை நம்ம என்ன செய்திருக்கிறோம்? அறியாதவர்களா இருக்கிறோம். உலக பிரகாரமாகவே நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உலக மனுஷர்களை போலவே நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு கிறிஸ்தவ பேர் இருக்குது, சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், வரோம், அவ்வளோதான். அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது நம்முடைய ஐடென்டிட்டி அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கும் உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு வெளியரங்கமான வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு இல்லை. நம்ம எல்லாத்தையுமே எப்படி திங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம பரலோகத்துக்கு போன பிறகுதான், நம்ம செத்து பரலோகத்துக்கு போன பிறகுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதெல்லாம் அனுபவிக்க போகிறோம். இந்த பூமியில் இப்படி தான் நம்ம வாழ போகிறோம். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, நீ எதை கட்டுவியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில என்னுடைய அதிகாரத்தை உணர்ந்தவனாய் நான் இருப்பேன்னு சொன்னா என்னுடைய வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டது? அது பரலோகமே அங்கீகரிக்கிற வார்த்தை. பரலோகமே அங்கீகரிக்கிற ஒரு வார்த்தை. நான் கட்டுவேன்னு சொன்னா அது பரலோகத்தில் கட்டப்படும். நான் கட்டவிழ்ப்பேன் அப்படின்னா அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். எனக்கு கொடுத்த அதிகாரம். அப்ப இந்த அதிகாரத்தை கொண்டு நான் என் குடும்பத்தை கட்ட வேண்டும். தேவ சித்தத்தை, தேவ ராஜ்யத்தை என் வாழ்க்கையில கட்டவிழ்க்க வேண்டும். இருள் உலகத்தின் அதிகாரத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும்.
என் குடும்பத்தில், அடுத்து அப்படியே எக்ஸ்டர்ன் ஆகி என் பட்டணத்தில், என் தேசத்தில். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இவ்வளவு அதிகாரத்தை உடைய நாம எப்படி இருக்கிறோம்? அதிகாரம் இல்லாதவர்களை போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏன் என் வாழ்க்கையில நடக்கல? ஏன் காரியங்கள் மாறல? சில சில காரியங்களை நம்ம போட்டு ஆண்டவர்கிட்ட ரொம்ப மன்றாடிக்கிட்டு இருக்கிறோம், போராடி எப்படியாச்சும் பெற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, டே, நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டேன், நீ என்னுடைய ராஜ்யத்தின் புத்திரரா இருக்கிற, நீ கட்டுனா அது கட்டப்பட்டிருக்கும், நீ கட்ட விழ்க்கப்பட்ட பரலோகத்திலிருந்து கட்ட விழ்க்கப்பட்டிருக்கும், உனக்கு அதிகாரம் இருக்கு, நீ செய். நாம செய்யற, ஆண்டவரை நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க. ஏன்னா நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் அறியாதவனா இருக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஸ்டடி மூலமா நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். நம்முடைய மனதை நாம் புதிதாக்குவோம். ஏனென்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே தேவ சித்தத்தை செய்ய வேண்டியவர்கள். அப்படி செய்யும்படிக்கு நாம் நம்முடைய மனதை புதிதாக்கல அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை இழந்தவர்களாய் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்போம். நம்முடைய பர்பஸ் ஒண்ணுமே இருக்காது. பர்பஸ் அறியாதவர்கள் நாம் இருப்போம். ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கும்போது வெறுங்கையா நிற்போம். உனக்கு அதிகாரம் கொடுத்தேனே, உனக்கு வல்லமை கொடுத்தேனே, அதை கொண்டு இந்த பூமியில என்ன செய்த? தலை குனிந்து போய் நிற்போம். இன்றைக்கு இந்த ஸ்டடி மூலமா நம் கண் திறக்கப்படட்டும். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் என்ன செய்யுங்க? தேடுங்க. அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நான் அதை தேடும் பொழுது நான் கண்டடைகிறேன், நான் அறிந்து கொள்றேன். நான் அறிந்து கொள்ளும் பொழுது நான் அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன். நான் அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. என் வாழ்க்கை மாறும் பொழுது என்னை சார்ந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையை மாறுது. எப்படி மாறுது? தேவ ராஜ்யத்தின்படி மாற்றம் அடைகிறது. இன்னைக்கு இந்த ரகசியத்தை அறியாதபடினால, இந்த மேன்மையும் ஆசீர்வாதம் நமக்கு தெரியாதபடினாலே நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லாம் கையில் இருந்தும் நம்ம ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கிறோம். நம்ம கையில் எல்லாம் அதிகாரம் இருக்குது, ஆனால் அதை பயன்படுத்தாத முட்டாள்களை போல இருக்கிறோம். நான் தேவனையும் அவருடைய தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது நான் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை அறிந்து கொள்வேன். நான் அறிந்து கொண்டேன்னு சொன்னால் அதில் செயல்பட ஆரம்பிப்பேன். பிரியமானவர்களே, அதுதான் இன்றைக்கு தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்திலே வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம தியானிப்போம். இன்றைக்கு நம்ம முக்கியமாக கற்றுக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, நான் தேவ ராஜ்யத்திற்குரியவன். இப்போ நான் தேவனை கண்டடையத்தக்க சமயம், ராஜ்யத்தை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம், புரிந்து கொண்டு ராஜ்யத்தின் புத்திரராய் புத்திரிகளாய் செயல்பட வேண்டிய ஒரு நேரம். இது இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த பகுதியில் நம்ம எப்படி எப்படிலாம் செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் இன்னைக்கு நாங்கள் தியானித்திருக்கோம். எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம், நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் இருந்து இந்த பூமியில கிரியை செய்ய வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் வல்லமையும் அதிகாரத்தையும் அதனுடைய சுத்தத்தையும் செயல்படுத்த வேண்டியவர்களாக இந்த பூமியில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, அதற்காகவே எங்களை கழுவி சுத்திகரித்து பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாக எங்களை நீர் மாற்றி இருக்கிறீர். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோடு நீர் இடைபடுவீராக. தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் இதுதான் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அனுதினமும் தேவனையும் தேவ ராஜ்யத்தையும் அதன் நீதியும் அவர்கள் தேடட்டும். அதை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு ஆண்டவரே, அதிலே அவர்கள் வாழ்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டவிழ்க்கட்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை வல்லமையை வெளிப்படுத்தட்டும். ஆண்டவரே, ஆம் தகப்பனே, அப்படிப்பட்டவர்களாய் ஒவ்வொருவரும் மாற்றப்பட கிருபை தயவு நீங்க செய்யுங்கன்னு சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தை ஜெபத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.